எங்களுடைய கட்சி மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிற கட்சி ஒன்று. இரண்டு, தொடர்ந்து 5 வருட காலமாக சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சியாக மத்தியிலே தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு அந்த பணி தொடரும். அந்த நம்பிக்கை எங்கள் மீது அனைத்து தரப்பு மக்களுக்கும் உண்டு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. தமிழக காங்கிரஸ் கட்சியை பற்றி தனிப்பட்ட முறையிலே பேசுவதற்கு எனக்கு ஏதும் கிடையாது. ஒன்றை மட்டும் நான் வேதனையோடு வருத்தத்தோடு சொல்ல விரும்புகிறேன். இன்றைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டை விண்ணிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற பெருந்தலைவர் காமராஜனுடைய ஆத்மா மன்னிக்காது என்று கூட நாங்கள் கூறலாம். அதை கூட நான் கூறக்கூடாது என்று நினைக்கும் அரசியல் கட்சி தலைவர். ஏன்னா யாரையும் நம்பி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கி கிடையாது. யாரையும் வாக்குக்காக இழுக்க வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது. 2014 தேர்தலிலிருந்து தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட இன்றைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியினுடைய முக்கிய கட்சியாக மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால், தமிழகத்தில் நகரம் முதல் கிராமம் வரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கின்றது என்பது மட்டுமல்லாமல், தேர்தலுடைய வெற்றி தோல்விகளை தாண்டி எங்களால் பயணிக்க முடியும், அதற்குண்டான தைரியம் எங்களுக்கு இருக்கிறது, அதற்குண்டான கட்சியினுடைய கட்டமைப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று நிரூபிக்கும் வகையிலே 3 தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள் தமாகவை சேர்ந்தவர்கள். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார், என்னுடைய தலைமையிலே இருப்பவர்கள். மேலும் தமாக யாரிடமும் எந்த கட்சியுடனும் வாக்கு வங்கிக்காக நிற்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியதற்கு காரணம், பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மையை விரும்புபவர்கள் எங்களோடு வரலாம், எங்களுக்கு வாக்களிக்கலாம், எங்களோடு இருக்கிறார்கள். அதனை சார்ந்த லட்சக்கணக்கானோர் நாங்கள் சார்ந்திருக்கும் கூட்டணிக்கு எங்கள் சார்பிலே தமிழகத்திலே வாக்களிப்பார்கள். வரும் நாட்களிலே சட்டமன்ற தேர்தலிலும் இந்த நிலையை அவர்கள் விரும்புகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.